யார பையன் கைய வச்சான் கருவாப்பையா கருவாப்பையா இந்த கருவாச்சை புடிச்சுக்கிட்டு மனுஷாச்சை கெடுத்துப்பட்டு இந்த கருவாச்சை புடிச்சுக்கிட்டு மனுஷாச்சை கெடுத்துப்பட்டு குண்டூசி மிச குத்தி கீழோதோடு செஞ்சு போச்சு உலகக்கார குஞ்சு பட்டு சூரியெல்லாம் கிழிஞ்சு போச்சு அண்ணா நீங்க அடிச்ச இல்லன்னா தூரம் போயிட்டா அண்ணா எவ்வளவு தூரம் போய்க்கிறேன் எவ்வளவு தூரம் தொப்பூர் போயிருக்கேன் இல்ல தொப்பூருக்கு கடை வைக்கல தொப்பூர் போயிருக்கேன் அண்ணா நீங்களே செல்போன்ல கேட்டிருப்பீங்க செல்போன்ல படம் பார்த்திருப்பீங்க எல்லாரும் படம் பார்த்தீங்களா தான் இருப்பீங்க அதுல எப்படி மியூசிக் எப்படி தெரியுமா போக்கல் அண்ணா எனக்கு ஒண்ணுக்கு அப்படின்னு நான் ஒண்ணு கூட்டு போயிடுறேன் கிளம்பி விடுறது ஒண்ணுக்கு எப்படி இருக்கு பிள்ளைங்க எப்படி ஒண்ணு கூடுறது எப்படி அதான் அவங்களுக்கே தெரியும் Come on, good. Hey! பலவிதமான மலர்களை கொட்டி குடித்து தன்னுடைய பாதத்துக்கு அநேக கோடி வந்தனம் செய்கிறார். காரணம் என்ன? எதற்காக அழைத்தா? என்ன விஷயங்க? யாருகாரமே தெரியவில்லை. அதனால தர்மராஜர் அழைத்திருக்கிறாராம். அப்படியா? என்று பார்க்கணும் அல்லவா? அண்ணா தருணா தருணா சாமி அடியே மல்லிகை முள்ளிகை இருவாட்சி கொண்டு வந்தாலும் என்று சொல்லக்கூடிய மலர்களை பறித்து கொட்டி குவித்து அநேக வந்தனம் சிதைக்கின்றோம். என் திருவடியை பணிதபடினால் அந்த ஆயன் அருளை பெற்று இந்த பாண்டவர் ஒற்றுமையோடு வாழ்ந்தால் போதும் தம்பி. அண்ணா அப்படி இருந்த போதிலும் என்றும் இல்லாமல் இன்றைய தினங்களை வரவழைத்த காரணம் என்ன சுவாமி? தம்பி அர்ஜுனா, பாவியாகிய துரியோதனன் செய்த வஞ்சகம் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல. இளதனால் ஏற்றில் அடங்காது வாயால் சொன்னால் வையகம் முடிப்படாது. அப்படிப்பட்ட வஞ்சகங்களை செய்து தூது பகடையாடி நாடு நகரம் உப்புச்சட்டி வகையெல்லாம் தோற்கடித்து ஆண்டு 12 அக்கா வாசம் ஒன்றும் கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு என்று சொன்னார்கள். அதை சிறமேல் கொண்டு நாமல் ஒவ்வொரு வனமாக வருடம் தவறாமல் ஒரு நாளும் தவறாமல் ஒரு வருடம் முடிந்தால் ஒரு வனம் போக வேண்டும். அப்படி
அப்படி நாமல் 8 வனங்களை கடந்து வந்தோம். 8 வனங்களும் முடிய போகின்றது. நாளை விடிந்தால் அடுத்த வனம் செல்ல வேண்டும். இப்பொழுது நாமல் புறப்பட வேண்டும். புறப்பட வேண்டாம். தம்பி ஆனால் ஒரு நாள் இருக்கின்ற போது அடுத்த வனம் வந்திருக்கின்றோம். இந்த வனத்திலே நாம் ஓராண்டு வாழ வேண்டும். ஓராண்டு வாழ வேண்டும் என்றால் பர்ணசாலை இட வேண்டும். பர்ணசாலை இட வேண்டும் என்றாலும் ஆனால் இந்த வனத்திலே உள்ளவர்கள் யாராவது இருப்பார்கள், சொந்தக்காரர் இருப்பார். உண்மைதான். ஆமா. ஆனால் ஒரு நிலம் என்றால் அந்த நிலத்திலே உள்ளவர்களை அறிந்து அங்கு ஒரு ஆண்டு அடையாளம் கேட்க வேண்டும். அதுதான் நம்மளுக்கு வழக்கமாகும். இல்லை என்றால் யாரும் கேட்காமல் இந்த வனத்திலே இருப்பவர்கள் யார் என்று நமக்கு தவறாகும். அதனால்தான் இந்த வனத்திற்கு யாராவது உரியவர்களை கண்டு அவரை கேட்டு ஒரு ஆண்டு அடையாளம் வேண்டும். இந்த ஓராண்டு இந்த வனத்திலே நாங்கள் தங்க வேண்டும் என்று அதன் பிறகு பர்ணசாலை வேண்டும். இந்த வனத்திலே உள்ளவர்கள் யாராவது இருக்கின்றார்களா என்று சுத்தி பார்த்தோம். பாண்டவர்கள் 8 வனம் முடித்து விட்டார்கள். விடுந்தால் 9வது வனம் போக வேண்டும். இந்த 9வது வனத்துக்கு சொந்தக்காரர் யாரு என்று தெரிந்து கொள்ளலாமே என்று தேடி போகும் பெருவாயில இப்போது 9வது வனத்தை ஆண்டு வரக்கூடிய ரோமரசு சபைக்கு வருகின்றார். அன்றவரால் மற்ற விஷயம் பின்னால் Come on!
நமோ மகாதேவா. ஓ நமச்சிவாய நமக. ஓ பிரதர், ரெண்டு காலை வச்சு அந்த குஞ்சா முத்திரம் அந்த குஞ்சு ஏதாவது சொல்லுங்க. நசுங்கி போவாதா? களை போட்டு அட வெளியே வந்துடும். அப்படி உட்காரு. இப்படி சொல்லு. சம்போ மகாதேவா. ஓ மகாதேவா. சிசியா, ஐயா முனிவரே, நான் ஜாராக வந்திருக்கிறேன். என் பெயர் என்ன தெரியுமா உனக்கு? என்ன சொன்னதாங்க தெரியும். என் பேரோ 9வது வனத்தை ஆண்டு வரக்கூடிய என் பேரோ ரோமரிஷி மகாவீர் என்று உரைப்பார்கள். ஓ